Hello Spartans, welcome back again. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ரீகேப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரீகேப்பை பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி வந்து 17,000 நியர் டு 18,000 ஆல்மோஸ்ட் 1,850 பாயிண்ட்டுக்கு மேலே பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நியர் டு 18,000 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பை எடுத்துட்டோம். ப்ரீவியஸோட ஐ கட் ஆகிற நேரத்தில் எக்ஸிட் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ ப்ரீவியஸோட ஐ கட் ஆகிட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து சோச் வந்து கன்ஃபார்ம் மார்க்கெட் பண்ணியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கேண்டிலோட க்ளோஸ் வேறு. ஸோ சோச் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையும் ஒரே சினாரியோ தான். ஸோ ப்ரீவியஸோட ஸ்விங்கோட லோயர் ஐ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ரெண்டுமே கட்டே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நான் வந்து அதிகபட்ச டார்கெட்டு பை சைடில் 42 கொடுத்துருந்தேன். ஸோ 42வும் வந்து மார்க்கெட்டில் வந்து தெளிவாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 39லேருந்து 42 ஆகிடுச்சு. லைக் 3,000 பாயிண்ட் சரியான மூவ் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் வந்து பார்த்தீங்கன்னா பையோட சோச்சோட பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான். ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ சோச்சோட என்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம டேரெக்டாக உள்ளலாம் என்ட்ரி ஆகிட முடியாது. ஸோ ஓபிக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓபி வந்து இப்போ கரண்ட்டில் வந்து நிஃப்டியில் அரௌண்ட் 17,400 கிட்ட இருக்குது. ஸோ 17,400 வந்த பின்னாடி நம்ம பையிங் ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிஓஎஸ் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ திரும்பவும் இந்த ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து இப்படி ஷூட் அப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பையிங்கை பற்றி யோசிக்க முடியும், இல்லை யோசிக்க முடியாது. அல்லது நமக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பையிங் வராமையே மார்க்கெட் வந்து ஒரு பிஓஎஸ் கொடுத்ததுன்னா ஒரு புது ஓபியில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அகெயின் ஒரு புதுசாக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் பண்ண வேண்டிய வேலை ஒன்று தான். ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுறத தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஏன்னா சோச்சோட என்ட்ரி அப்படிங்கிறதுனால அக்ரெசிவாகவும் நம்மளால் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. ஸோ 17,400 வந்த பின்னாடி நம்ம பையிங்கை பற்றி யோசிக்கலாம். ஸோ அது வர பையிங்கை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ அதே நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட கரண்ட் நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு கிளியரான சோச்சோட என்ட்ரி கிடச்சிருக்குது. ஸோ சோச்சோட என்ட்ரி நம்ம எங்கே பையிங் எதிர்பார்ப்போம் அப்படின்னா 41க்கு கீழே. ஸோ 41,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெப்பில் எடுத்து பார்த்தா ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கிடையாது. ஸோ 41க்கு கீழே எதிர்பார்க்குறது தான் நல்லது. 40,000 அண்டு 39,500 கிட்ட தான் நமக்கு பையோட ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் மினிமம் ஒரு 40,000 இறங்கட்டும். அதுக்கப்புறம் பையை பற்றி யோசிப்போம். கரண்ட்டில் வந்து பையை பற்றி பிளான் பண்ணாமல் இருக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சோச் என்ட்ரி தான் கொடுத்துருக்கு. இது டபுள் சோச் வேறு. அப்போ ஸ்ட்ராங்காக வந்து பையை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இன் கண்டினியூவேஷனான ரேலி இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட ஹை வரைக்கும் ஸோ 44 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து இன்னும் 2,000 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நம்மளோட என்ட்ரி என்னாவும் மினிமம் 41 கீழே. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 40லேருந்து 39,500 இந்த ஜோனுக்குள்ளே வந்து தான் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன மாதிரியான பண்ணலாம், ஸோ இதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வந்து ஆப்ஷனோட ஒரு வியூ பார்த்தரலாம். ஸோ கரண்ட்டில் வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 18,000 இருக்குது. ஸோ 18,000லேருந்து கண்டிப்பாக ஒரு புல் பேக்காக அல்லது வந்து ஒரு செல் ஆஃபாக அல்லது ப்ராஃபிட் புக்கிங்கை நம்ம தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 18,000லேருந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் பாட்டமை பொறுத்த வரைக்கும் 17,500 தான். ஸோ இந்த 17,500 தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல் அல்லது பை லெவல் அல்லது பை ஜோன் வந்து ஃபார்மேஷனில் வரும். இதுக்கு சென்டரில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லவே இல்லை. ஏற்றாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் ரேலி. ஸோ 18,000லேருந்து நம்ம அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அல்லது சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். 17,500 ரீச் ஆகும்போது நம்ம பையிங்கை பற்றி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவோட வியூ கிடையாது, ஒரு ஸ்விங்கோட வியூ. ஒரு ஸ்விங்கோட வியூ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். இப்படி இருக்கிற சினாரியோவில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தரலாம். ஸோ நான் ரெகுலராக வந்து எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அகெயின் ஒன் மோர் டைம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள். ஸோ பிரச்சனையே தள்ளி வச்சா நல்லது. ஸோ அதனால் கரண்ட் மந்தில் ஏப்ரலில் ட்ரேட் எடுக்கக்கூடாது, மேலேயும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மேக்கு அடுத்து ஜூன் மட்டும் தான் நமக்கு ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ ஜூனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 18,000 வந்து நம்ம பையிங் எடுக்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 370 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 370 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஷார்ட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 18,000 பை எடுத்துக்கின்னு ஸோ 18,200 கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தால இங்கே ட்ரை பண்ணுவோம். ஸோ 185 தானே, இதுவே ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு பதில் 2 குவான்டிட்டி செல்லு.
இப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது டோட்டலாக கிரெடிட்டு. ஸோ இது 80% ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கோட பிரேக் ஈவன் பாருங்களேன், இதுதான் பியூட்டியே. ஸோ யார்தால வந்து பார்த்தீங்கன்னா 18,800. ஸோ கரண்ட் மார்க்கில் வந்து another 800 பாயிண்ட்ஸ் ரேலியை வந்து அப்சைடில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடு மூவ் வந்து என்னாலும் சரிங்க ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறோம். ஏன்னா கீழே வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஏதாவது பேட் நியூஸ்னால் போகுங்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியே இந்த கரண்ட் மார்க்கெட்டில், ஏன்னா நமக்கு மார்க்கெட்டு பை ஜோனுக்கு வரல, கரெக்டுங்களா? அப்போ கரண்ட் மார்க்கெட்டில் என்னங்க பண்ணலாம்? ஸோ நிதானமாக இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஸ்விங் பொசிஷன் எடுத்து வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காரலாம். ஸோ நம்ம பை ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிளானாக மாற்றிக்கலாம். அப்போ கரண்ட்டில் நாம் பண்ண வேண்டியது ஒரு மாடரேட்டான புல்லிஷ் தான், ஆனால் பியரிஷ் கிடையாது. ஆனால் பியரிஷ் ஆனாலும் ப்ராஃபிட் வரணும். ஸோ அந்த மாதிரியான லாஜிக்கில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்குவோம். ஸோ நிஃப்டியில் இந்த மாதிரி பொசிஷன் எடுத்து வைங்க. ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், 18,800க்கு மேலே போனால் கண்டிப்பாக வந்து பிரேக் ஈவன் தாண்டணும். அப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ரைட், கரண்ட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்ட்ராடே பேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட ஸ்மார்ட் மணியோட என்ட்ரி எப்படி போயிட்டுருக்குன்னு. ஸ்மார்ட் மணியை தவிர இன்ட்ராடேவில் வேறு எதுவும் பெருசாக வந்து ட்ரெண்டிங்க்கு நீங்கள் எதுவும் பயன்படுத்த முடியாது. ஸோ கரண்ட்டில் நம்ம பண்ண வேண்டிய ட்ரேட் என்ன, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அல்லது இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்து ஸ்விங் அல்லது பொசிஷனல் ட்ரேடிங் எடுத்து வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடேவில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. பொசிஷனல் வியூ அப்படின்னா தாராளமாக 17,400 to 17,500 வந்த பின்னாடி ஒன் மோர் டைம் பையிங் ட்ரை பண்ணலாம். இது சோட் என்ட்ரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அக்ரெசிவாக உள்ளே போக முடியாது, வெயிட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரண்ட் ட்ரேடோட பிளான். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷனில் மாற்றிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரண்ட் மந்தோட வியூ வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து 17ல் கொடுத்தோம். ஸோ 17 to 17,800க்கு மேலே போச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்கு நான் ரிமைண்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் வந்து எந்த விதமான கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ யார்கிட்டையும் வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம சொல்கிறதும் கிடையாது. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எந்த சர்வீஸும் நம்ம பண்ணுறதில்ல. ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். எது மூலியமான மென்டர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லையா, அதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாராவது எங்களோட லோகோ வச்சுக்கிட்டு எங்களோட பேரை வச்சுக்கிட்டு வேறு யாராவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ஸ்கேமர் தான். அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் கரண்ட் மந்தோட மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், மென்டர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. கம்மிங் சாட்டர்டே அண்டு கம்மிங் நெக்ஸ்ட் மண்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். அகைன் ஒரு புது வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.